இப்போ நம்ம திருஞான சம்பந்தர், அதாவது 63 நாயன்மார்லேருந்து ஒருத்தவர், அதாவது ரொம்ப ஸ்பெஷலான 4 வரவரோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை 7th செஞ்சுரியில் நடந்தது. இந்த கதை எங்கே நடந்ததுன்னா சட்டைநாதர் கோயிலில் சீர்காழியில் நடந்தது, தமிழ்நாடு. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, ஞானசம்பந்தரோட அப்பாவோட பேர் சிவபாத ஹிருதயர். அவளோட அம்மாவோட பேர் என்னதுன்னா பகவதி அம்மாள். இங்கே சிவபாத ஹிருதயர் ஒரு தடவை குளிக்கிறதுக்காக சட்டைநாதர் கோயிலுக்கு போயிருந்தாராம். அங்கே இருக்கிற அந்த குட்டி பாப்பாவாக இருக்கும் போது 3 வயசு திருஞான சம்பந்தருக்கு. அப்போ குளிச்சுட்டு இருக்கும் போது ஐயோ அப்பா காணோம் அம்மா 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 அப்பா அம்மா அப்படின்னு கத்திகிட்டே இருக்கும் போது அவளோட லோகமாதா லோகபிதா வந்தாலாம். அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னு உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே புரிஞ்சிருக்கும். சிவன் பார்வதி வந்திருப்பாளாம். அவள் இங்கே குட்டி ஞான சம்பந்தருக்கு காட்சி கொடுத்து ஞானப்பால் ஊட்டினாலாம். இந்த இடத்துல ஞானசம்பந்தர் முதல் தேவாரத்தை அம்பாள் கிட்டே ஞானபால் குடித்த உடனே ஆரம்பித்தார். தோடுடைய சேவியன் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பெரிய முதல் தேவாரத்தை இங்கே தான் அவர் பாடினார். அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் பாடல் பெற்ற ஸ்தலம். 256 பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது. அதில் ஒரு ஸ்தலம் தான் இது. இந்த சீர்காழிக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கிற இந்த கோயிலுக்கு ஞானசம்பந்தர் ஞானப்பால் அருந்தின இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.